ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நோவல் அண்ட் பெர்ல் எக்லிப்ஸ் எபிசோட் செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஹேஷி ஹீரோ கிட்ட நானும் உங்க ரகசிய படையில சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்ல ஹேஷி அடம்பிடிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோ என்ன பண்ணிடுறானா, சரி அப்படின்னா உனக்கு போட்டி வச்சுக்கலாமான்னு சொல்லி ஹேஷியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனையும் ஹேஷியும் போட்டி வைக்க சொல்ல ஹேஷியோட ஃப்ரெண்டு அவன் கரெக்டா டார்கெட்ல அம்பு விட்டுறான். ஆனா நம்ம ஹேஷி என்ன பண்றாங்கன்னா அவனுடைய அம்பை செதறடிச்சு விட்டுட்டு அவங்களுடைய அம்பை கரெக்டான பாயிண்ட்ல குத்துற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்த ஹீரோவுக்கு செமைய கோவமாயிட்டு, நீ படையிலெல்லாம் சேர முடியாது, உனக்கு பனிஷ்மெண்ட் வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 200 டைம் வரைக்கும் நீ ஏரஸ் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட நம்ம ஹெய்சியும் காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே அவங்க பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹெய்சியோட ஃப்ரெண்டும் அவங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்து, உனக்கு பசிக்கமில்ல, நான் அதுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நானே சமைச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு வான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஹெய்சி இல்லை எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு மாஸ்டர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நீ சாப்பிடலையேன்னு கேட்க, இல்லை எனக்கு வேண்டாம், என்னோட ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும், சரி பரவாயில்ல நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வந்து சாப்பிடு மெதுவா அப்படின்ட்டு அவனும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல இவனுடைய ஹெட் அங்க வந்துடுறான். நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, நான் சாப்பிட கூட கூடாதா அப்படின்ட்டு அவனும் நக்கல் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு தெரியுமா இல்லையா, இன்னைக்கு உனக்கு பேலஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நீ அங்க போகணும்னு சொல்ல அவனும் கிளம்பி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹெய்ஷி பாக்குறாங்க, ஹெய்ஷிக்கு தான் பேலஸ்க்கு போகணும், ராஜாவை கொல்லணுங்கிற ஒரு வெறி இருக்குது இல்லையா என்னமோ. அந்த பொண்ணு யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துல பின்னாடியே மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்க பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. அந்த கோட்டை செவர்ல ஏறி போயிட்டு உள்ள குதிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கானா, அவனும் பாத்துறான். யாரோ தீஃப் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் சண்டை போட ஆரம்பிக்க. 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துருது. அந்த சண்டையில ஹேஷியோட முகத்துல இருக்க மாஸ்கை எடுத்து விட்டுறான். அப்பதான் ஹேஷிங்கிறது தெரிய வருது. ஹேஷி நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹேஷி அமைதியாவே இருந்துகிட்டு இருக்க. இதை மட்டும் மாஸ்டர் பாத்துருந்தாருன்னா என்ன ஆகுறது, நீ எதுக்காக தேவையில்லாத இங்க வந்த, உன்னை மாஸ்டர் வரவே சொல்லல, நீ ஏன் எங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறன்ட்டு சத்தம் போட ஆரம்பிக்க. ஹேஷி அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாத அமைதியாவே நின்றுட்டு இருக்க. நீ இவ்வளவு தூரம் மேல ஏறி வந்திருக்கன்னா உனக்கு விழுந்து கை கால் உடஞ்சிருந்தா என்ன ஆகுறது, எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றேன்னு சத்தம் போடுறதுக்கு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது, நான் தான் நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன உனக்கு அவசரம், இங்க எதுக்காக நீ வந்த, அதான் மாஸ்டர் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னார் இல்லையா, நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு ஹேஷி இருந்துட்டு, சரி நான் எப்படி வந்தனோ அப்படியே நான் கீழே இறங்கி போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல, நீ எல்லாம் போகக்கூடாது, ஏன் கூடியே இரு, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். மாஸ்டர் கேட்டாருன்னா நான் தான் உன்னை கூட்டிட்டு போனேன், நீ இப்ப போயிட்டு நம்ம ரூல்ஸ் எல்லாம் எழுது, 200 டைம்ஸ் எழுதி என்கிட்ட காட்டு, காலையில உன்னை மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு விடுறேன்னு சொல்ல ஹேஷி திரும்பவும் பனிஷ்மெண்டா அப்படிங்க. ஆமா நீ தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் மீறிக்கிட்டே இருக்க, அதுக்காக தான் வா போலான்னு கூப்பிடுறதுக்கு இவங்க எங்க வந்தாங்களோ அந்த வழியை காட்ட ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே அவங்க அரண்மனைக்கும் போக ஹேஷி கிட்ட ஃப்ரெண்டுக்கார அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். முன்னாடி ஃபேங்ஸ் வரானா அவனை ஹேஷி பார்த்துட்டு வணக்கம் மாஸ்டர்னு வணக்கம் சொல்ல, அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் பாக்குறான், அவனும் வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடான். ஃபேங்ஸும் எங்க போனீங்கிற மாதிரி பார்க்க 2 பேருமே மாத்தி பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹேஷி கிரவுண்ட்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்கார நான் இவளை கூட்டிட்டு வெளியே டிராமா பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேருமே மாத்தி போய் சொல்றதால ஃபேங்ஸும் முறைச்சு பார்க்க உடனே ஹேசி இருந்துட்டு, ஆமா மாஸ்டர் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்ப வந்து இவன் தான் என்னை கூட்டிட்டு போனான் டிராமா பாக்குறதுக்காக, நீங்க இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நல்லா மாட்டி விட்டுற. வேற வழி இல்லாத ஃப்ரெண்டுக்காரனும், ஆமா மாஸ்டர் நான் தான் இவளை கூட்டிட்டு போனேன், நான் போயிட்டு ரூல்ஸ் எல்லாம் 200 டைம்ஸ் காப்பி பண்றேன் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம பனிஷ்மெண்ட் அவன் ஏத்துக்க. ஹீரோவும் பார்த்துட்டு நம்ம ஹேஷி கிட்ட உனக்காக ஃபிஷ் சூப் பண்ணி வச்சிருக்கேன், நீ போயிட்டு உன்னுடைய ரூம்ல ஃபிஷ் சூப்பை எடுத்து குடின்னு சொல்லவும் நம்ம ஹேஷிக்கு செம்ம குஷி ஆயிடுது. நன்றி சொல்லிட்டு சூப் குடிக்கிறதுக்காக ஓடி போயிடு. அதே சமயத்துல ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜா முத்துக்கள்லாம் எண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப பக்கத்துல இருந்த அவனுடைய அசிஸ்டன்ட் இருந்துட்டு, நீங்க இங்க உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களே தனியா, இன்னைக்கு லேந்தர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, வெளியெல்லாம் கோலாகலமா இருக்கு, நீங்க வேணா போயிட்டு பாத்துட்டு வரலாமே அப்படின்ட்டு லேந்தர் ஃபெஸ்டிவலை பத்தி சொல்லவும் ராஜாவுக்கு ஏதோ பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. ஆக்சுவலா சின்ன பையனா இருக்கக்குள்ள ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேங்ஸும் ராஜாவும் சேர்ந்து லேந்தர் ஃபெஸ்டிவலுக்கும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்ப போற வழியில ஒரு அழகான பொண்ணு அங்க வந்திருக்கா மார்க்கெட்டுக்கு. அவ்வளவு நல்லா அழகா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்க. இதை பாக்குற ராஜாவுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிடுது போல. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு மயங்கி போய் நின்றுட்டு இருக்க. அந்த பொண்ணு அங்க இருந்து கிராஸ் பண்ணி போகலான்னு போய்கிட்டு இருக்க. இவன் பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த பொண்ணோடைய மாஸ்கை எடுத்து விட்டுட்டு பார்க்க, அந்த பொண்ணு கூட வந்த வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொம்பளை பொறிக்கெல்லாம் பிடிச்சி சமயத்திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு மாஸ்க் எடுத்ததால அவளுடைய முகத்தை அவளுடைய துப்பட்டாவை வச்சு மூடிக்க ராஜாவும் அவனுடைய மாஸ்க் எடுத்து காட்டிட்டு, நான் தான் உன்னை தெரியும் எனக்கு
அப்படின்ட்டு அந்த ராஜாவுடைய நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கு அப்பதான் தெரியுது ராஜாவும் என்னை உனக்கு தெரியலையா, நம்ம 2 பேருமே சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா விளையாண்டுட்டு இருந்திருக்குமே, நீ தான் எனக்கு ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த, அதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்ட்டு கேட்க அந்த பொண்ணு லைட்டா சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கா. அதெல்லாம் ராஜா இப்ப அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்க நம்ம ஹெய்சி ஹீரோவுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு லேந்தர் ஃபெஸ்டிவல் ஆச்சு, உனக்கு எதுவும் வெளியே போயிட்டு சுத்தி பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு ஃபேங்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ஃபேங்ஸோட தளபதி அங்க வந்துடுறான். அவனை பார்த்தவொடனே ஹேஷியும் என்னது புது டாஸ்க் வந்திருக்கா மாஸ்டர்னு கேட்க அந்த தளபதியும் ஏதோ ஒரு வேலையை சொல்றான். ராஜா மார்க்கெட் போறதாவும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல எதிரி நாட்டு ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம், அங்கெல்லாம் நம்ம ஆட்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹேசிக்கு செம்ம கோவம் ஆயிடுது. இந்த ராஜாவுக்கு வேற வேலையே இல்ல, இவர் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் தானே, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடக்கூடாதாங்கிற மாதிரி நம்ம ஹேசி சொல்றதுக்கு ஃபேங்ஸும் வாயை மூடு, இங்க இருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். ஹேஷியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் ஃபேங்ஸும் லேந்தர் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. மார்க்கெட் ஃபுல்லாவே கோலாகலமா இருக்குது. அந்த கூட்டத்துல இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. அப்ப ஒரு கடையை பார்த்த உடனே ராஜாவுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துருது. அந்த பொண்ணு மாஸ்க் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. ராஜா ஓடி போயிட்டு அவளுடைய மாஸ்க் எடுத்து விட்டுட்டு அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டது இது எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ராஜாவுக்கு அப்படியே அப்செட் ஆயிடுது. உடனே அவனோட முகமுடிய கழட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி கோவமா போயிடுறான். அப்படியே நம்ம ஹேஷியை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, மார்க்கெட்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி அவளுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன இன்னைக்கு நீ படிக்கலையா, இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு அதுல மூடு இல்ல, அதனால தான் நான் இங்க சும்மா சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல உனக்கு லேந்தர் ஃபெஸ்டிவலை பத்தி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு லேந்தர் ஃபெஸ்டிவலை பத்தி ஃப்ரெண்டுக்காரனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த லேந்தர் ஃபெஸ்டிவல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணும் கல்யாணம் ஆகாத பையனும் ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுடைய டோக்கன் மாத்திக்கிட்டு டேட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் உனக்கு எதுவும் பயமா இருக்கா, என்ன யாராவது சீட்டிங் பண்ணிடுவாங்கன்ட்டு, அதுக்காக தான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானே ஹேஷி சொல்றதுக்கு. அப்படிலாம் இல்ல, நீ யாரையும் சீட்டிங் பண்ணிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வாய மூடுறியா, எதுக்காக நீங்க வந்த உன்னோட டியூட்டியை பார்க்க போகலையான்னு கேட்கறதுக்கு இல்ல எனக்கு இன்னைக்கு டியூட்டியே இங்க தான், அதுக்காக தான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹேஷி கூட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. அப்போ ஒரு கடையில ஒரு பொண்ணுடைய சிரிப்பு சத்தம் கேக்குது. அதை 2 பேருமே திரும்பி பார்க்க அங்க லவ் டோக்கன் விக்கிற கடை போல இருக்கு. அந்த கடையில அந்த பொண்ணு ஒரு டோக்கனை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. கடைக்காரன்கிட்ட பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அதை ஹேஷி பாக்குறத பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரன் அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிடுறான். அங்க போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரிட்டர்ன் வந்துட்டு ஹேஷி கிட்டையும் ஒரு டோக்கனை கொடுக்க எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் வேணாங்கிறன்னு கேட்கறதுக்கு நான் ஒன்னும் உன்னுடைய லவர் கிடையாது, எனக்கு இது வேண்டான்னு சொல்ல இது லவருக்கு மட்டும் கொடுக்கறது இல்லப்பா, நான் பாரு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன், நமக்கு பிடிச்ச எல்லாருக்குமே கொடுக்கலாம், இது பாரு நான் இது மாஸ்டருக்கு கூட கொடுக்க போறேன் பாரு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹேஷியும் அதை வாங்கிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. இங்க ராஜாவும் ஃபேங்ஸும் வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நூடுல்ஸ் கடையை பாக்குறாங்க. அந்த கடையை பார்த்த உடனே ராஜாவுக்கு அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த கடையில நூடுல்ஸ் சாப்பிட்டதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் இப்ப ராஜா நினைச்சு பார்த்துக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே அந்த கடையிலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டு உட்கார ஃபேங்ஸும் கூட போய் உட்காந்துக்கிறான். ஆனா அவனுக்கு ஏதோ அங்க தப்பா தோணுது. அதனால சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ஃபயர் கிராக்ஸ் வெடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. நல்ல அழகழகா வான வேடிக்கை எல்லாம் நடந்துட்டு இருக்க. நம்ம ஹேஷியும் அவன் ஃப்ரெண்டுக்காரனும் கூட நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் ஆட்கள் இவங்களை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஹேஷியும் திரும்பி பார்க்க அவங்கள பாக்குறதுக்கு டவுட் பண்ற மாதிரி ஆட்களா இருக்காங்களா, அதனால அவங்களுடைய மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து அவங்க பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ஒரு கடையில ஒரு பொண்ணு அழகா நின்று ஒரு ரெட் கலர் கயிறு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பாக்குற ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது போல இருக்கு. அந்த பொண்ணைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்பதான் திரும்பி பாக்குறான். கூட ஹேஷியா காணோம். இவன் எங்க போனான்ட்டு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இங்க ராஜாவும் ஃபேங்ஸும் சாப்பிடறதுக்காக ஒரு நூடுல்ஸ் கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஆட்கள் கொடையில வாழை வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தரா ராஜாவை பார்த்த உடனே அந்த வாழெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. அது ஃபேங்ஸுக்கும் தெரியுது யாரோ ஒரு ஆள் நம்மள தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏகப்பட்ட ஆட்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் இவங்களை தாக்குற மாதிரி போக ஃபேங்ஸும் இவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். வர அத்தனை ஆட்களையும் ஒரே ஆளா நின்று சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அத்தனை பேத்தையும் அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க எதுவுமே சலிச்சிக்காம கவனிக்காம இந்த ராஜாவும் உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடி போயிடுது. ஹேஷியும் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட அங்க மாஸ்டர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதையும் பாத்துறா. இங்க ராஜா தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ராஜாவை எப்படியாவது கொல்லணுங்கிறதுக்காக அவகிட்டதான் ஒரு குட்டியோண்டு ஆயுதம் ஒன்று வச்சிருப்பா இல்லையா, அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அவனை குத்துறதுக்காக வர அப்ப ஹேஷியை தாக்குறதுக்காக கெட்டவங்க வந்துடுறாங்க. ஹேஷி கூட அந்த ஆட்களும் சண்டை போட அவங்க மாஸ்க்கும் கலந்து விழுந்துருது. ஃபேங்ஸும் பாத்துறான். ஹேஷி நீ ஆன்ட்டு ஹேஷியை தவன் பக்கம் எடுத்துக்கிட்டு அத்தனை பேத்து கூடயும் ஃபேங்ஸும் சண்டை போடுறான். ஃபேங்ஸும் அந்த ஆட்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு ஹேஷியும் தனியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீ இங்கே இருந்துக்கு பாதுகாப்பான்ட்டு மத்த ஆட்களோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹேஷி என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் ராஜாவை கொல்றதுக்காக வேலை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இவ்வளவு கொல்றதுக்காக பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அதை ஃபேங்ஸும் பாத்துறான். அங்க சண்டை போட்டுக்கிட்டே அவனோட மாஸ்க் எடுத்து வீசி ஹேஷி பின்னாடி கொலை பண்றதுக்காக வந்தாலே அந்த மாஸ்காலே கழுத்தறுத்து அதே இடத்துல செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஃபேங்ஸோட கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அந்த கெட்டவங்களும் அங்க இருந்து ஓடி போக ஃபேங்ஸும் அவங்கள பின்னாடியே துரத்திக்கிட்டு போக ஹேஷியும் பின்னாடியே மாஸ்டர்ன்ட்டு போகிறதுக்கு பார்க்க
ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிறான். எங்க நீ போற, நீ போகாத, மாஸ்டர் கூட நீ போக கூடாது, ஆபத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்க ராஜாவும் பார்த்துட்டு இவன் யாருன்னு கேட்க ஃபேங்ஸோட தளபதியும் இவன் ஃபேங்ஸோடைய ஸ்டூடெண்ட் தான் ஹேஷி. ராஜா அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவனை மன்னிச்சிருங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாத தப்பு பண்ணியிருந்திருப்பான், அவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தளபதியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அதுக்கு ராஜா ஓ அப்படியா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபேங்ஸும் ஆட்களை தேடிக்கிட்டே பின்னாடி போனாலையா காட்டுக்குள்ள வரைக்கும் ஓடி போயிடுறாங்க. ஃபேங்ஸும் பின்னாடியே போயிட்டு எல்லாரையும் பிடிச்சிட அந்த ஆட்கள் எல்லாருமே ஃபேங்ஸுவை தாக்குற மாதிரி நிக்க அப்ப நீங்க என்னைய தான் கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய மாஸ்டர் யாருங்கிறத என்கிட்ட சொல்லிடுங்க, உங்களை நான் உயிரோட விட்டுறேன், அப்படி இல்லைன்னா யாருமே உயிரோட தப்பிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆட்கள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேங்ஸும் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஒருத்தர் கூட உயிரோட விடாத எல்லாத்தையுமே கொண்டு போட்டுறான். இந்த ஆட்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சது இந்த அமைச்சர் ஷூ தான் போல இருக்கு. அவங்கிட்ட ஒரு கார்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. டேபிள்ல இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு அவனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். சண்டையில ஃபேங்ஸோக்கும் அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஃபேங்ஸோட அசிஸ்டன்ட் நம்ம ஹேசியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் மருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மாஸ்டருக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்குறதுன்ட்டு இதுக்கு நடந்துட்டு இருக்க. ஹேஷி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இதுக்கு நடந்துட்டு இருக்க, இதெல்லாம் என்னது மருந்து தானேன்னு கேட்க ஆமா மாஸ்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல அப்ப கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே இல்ல, எனக்கு அவர் முன்னாடி போகிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அவன் பயந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பயமா இருக்கா, எதுக்காக நீ பயப்படுற, மருந்து தானே கொண்டு போய் கொடுக்க போற, இதுக்கு எதுக்கு பயம், இல்ல மாஸ்டர் கொடுக்குற ஆர்டர் வேணா நான் கேட்டுக்குவேன், ஆனா மாஸ்டருக்காக நான் மருந்து கொண்டு போய் கொடுக்கணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. ஹேஷி பாக்குறாங்க, நீ என்கிட்ட கொடு, நீ போக வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஹேஷியும் உள்ள போக உள்ள ஃபேங்ஸும் அவனுடைய மேல் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹேஷியும் உள்ள வந்து பார்த்துட்டு அவனுடைய ட்ரெஸ் மாட்டி இருக்குமா அதுல எல்லாம் ரத்தம் நிறைய இருக்கிறத பார்த்த உடனே மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குதா, ரொம்ப ரத்தம் வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி பார்க்க ஃபேங்ஸும் மேல ட்ரெஸ் இல்லாத இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க. உடனே அங்கிருந்து கிளம்பிடலான்ட்டு நான் இங்கிருந்து கிளம்புற மாஸ்டர்ன்ட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க எங்க போற நில்லு, அந்த மருந்தெல்லாம் அங்கேயே வச்சுட்டு நில்லுன்னு சொல்ல யான்ஷியும் அங்கேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. ஃபேங்ஸும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வர ஹேஷியும் கொஞ்சம் பதட்டத்தோட நின்னுட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு நீ ஏன் எப்படி இருக்கன்னு கேட்க தடுமாறிக்கிட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புற மாஸ்டர்ன்ட்டு கிளம்பி ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேந்தர் ஃபெஸ்டிவலை தான் காட்டுறாங்க. கடைகள் ஃபுல்லாவே லேந்தர் லைட்டாவே தொங்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் லேந்தர் லைட் வாங்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹேஷி இந்த லவ் டோக்கன் ஒன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த டோக்கன் ஒன்னு வாங்கி ஃபேங்ஸு கிட்ட கொடுத்துக்கிட்டு இது லவ் சாம்பரா, இது நீங்க ஒன்னு வச்சுக்கீங்க நான் ஒன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடுக்க ஃபேங்ஸு இருந்துட்டு ஹேஷியோட கையை பிடிச்சு எடுத்து வச்சுட்டு நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹேஷியை கிஸ் பண்ண டக்குன்னு ஹேஷி தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கனவு போல இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுய நினைவுக்கா வராங்க. என்னது இப்படி ஒரு கனவு வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீலிங் இருக்கா. அதனால கண்ணத்தெல்லாம் தட்டிக்கிட்டே தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணியை பார்க்க அதுல நம்ம ஹீரோடைய முகம் தான் தெரியுதா. அதை பார்த்த உடனே ஹேஷி ஷாக் ஆயிட்டு அந்த தண்ணியும் கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியும் குடிக்க முடியாத அவஸ்தப்பட்டு இருக்க. அடுத்த நாள் காலையிலேயே ஃபேங்ஸு சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள் கிட்ட வந்துடுறான். ஹேஷி எங்க இருக்க வா சாப்பிடலாம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வர ஆனா அங்க ஹேஷியோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் தான் இருக்கான். அவன் வந்து மாஸ்டருக்கு வணக்கம் சொல்ல நீ தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சியா, ஹேஷி செய்யலையா, அவ எங்கன்னு கேட்க தெரியல மாஸ்டர், அவ நைட்ல இருந்தே ஸ்டடி ரூம்ல தான் இருக்கா, அவ உள்ள இருந்துட்டு கதவை சாத்திக்கிட்டு வெளியே கூட வர மாட்டேங்கிறா, ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்ல சரி வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட போயிடுறாங்க. ராஜாவுக்கு தூக்கமே வரல போல இருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்காமலே இருந்திருக்கான். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல்ல தான் அந்த பொண்ணையும் பார்த்திருக்கான். அந்த பொண்ணுன்னா ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அந்த பொண்ணு நினைப்போடையே இருந்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு வாங்க எழுந்துறீங்க வந்து சாப்பிட வாங்க ராஜான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அதே சாப்பாடு அதே அரசவை எனக்கு எல்லாமே போர் அடிச்சு போச்சு. இங்க இந்த அசிஸ்டன்ட்டும் காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான். மன்னிச்சிருங்க உங்களுக்கு எல்லாமே போர் அடிச்சு போச்சு அப்படின்ட்டுலாம். ராஜாவுக்கே கோபம் ஆயிடுது. போதும் உன்னுடைய ஷோவை நிப்பாட்டு, நான் எழுந்திரிச்சிட்டா சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹேஷி வேற ஸ்டடி ரூம்லயே இருக்காங்க இல்லையா. ஃபேங்ஸும் அவளை பாக்குறதுக்காக போக அப்பதான் நெட்டிலாம் முறிச்சுக்கிட்டு கோணல் மானலா நின்றுட்டு இருக்க. ஃபேங்ஸும் டோர் ஓபன் பண்ணி பார்க்க ஹேஷியும் ஷாக் ஆயிட்டு வணக்கம் மாஸ்டர்னு வணக்கம் சொல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு ஒன்னும் இல்லையா மாஸ்டருங்க, இல்லையே உன் கண்ணம்லாம் செவந்து போயிருக்க, எதுவும் சில்லுன்னு சாப்பிட்டியான்னு கேட்க இல்ல மாஸ்டர்னு சொல்ல இங்க பாரு ஏதாவது உனக்கு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, ஒன்னும் இல்லன்னு என்கிட்ட மறைக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. ஹேஷி எனக்கு ஒன்னும் இல்ல மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன், லேந்தர் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்ததால நான் பிராக்டிஸை நிப்பாட்டிட்டேன், நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் மாஸ்டர்ன்ட்டு பதட்டத்தோட திரும்பவும் ராஜாவை சந்திக்கிறதுக்காக இந்த சூ அமைச்சர் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே நீ எதுக்காக இங்க வந்திருக்க, இந்த ஜூனைன் நாட்டுக்காரங்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுதா, பொண்ணா பொருளா இல்ல பணமா என்ன அவங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்கறதுக்கு அந்த சூ அமைச்சரும் நான் அதுக்காக எல்லாம் வரல ராஜா, அவங்க நம்ம நாட்டுல ஒரு கல்யாண உறவை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக நினைக்கிறாங்கன்னு சொல்ல என்ன கல்யாணமா என்ன சொல்றன்னு கேட்கறதுக்கு ஆமா நம்ம இளவரசர் அங்க இருக்காரு இல்லையா அவர் இங்க திரும்ப வரப்போறாரு, அந்த நாட்டுக்காரங்க அவங்க இளவரசியை இங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்களாம் அப்படின்ட்டு சொல்ல ராஜாவுக்கு செமையா கோபமாகுது.
நம்ம இளவரசர் மட்டும் வரட்டும், எனக்கு எந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் கிடையாது, எந்த பொண்ணும் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் கோவப்படுறதுக்கு சு அமைச்சருக்கு செம்மையா பயமாயிடுது. சு அமைச்சர் பயந்துகிட்டு, என்ன ராஜா இப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம இளவரசர் அந்த நாட்டுல இருக்காரு, அந்த நாட்டுல இருந்து நம்ம இளவரசர் இங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். நீங்க இப்ப இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த நாட்டுக்காரங்க நம்ம இளவரசரை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ராஜாவும் இது அவங்க கனவுல கூட நடக்க போறது கிடையாது. சரி சு அமைச்சரே, லேந்தர் லைட் ஃபெஸ்டிவல் டைம்ல என்னை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அந்த சு அமைச்சரும், என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த டைம்ல உங்க கூட இல்லங்கிற மாதிரி சொல்ல வர, அதெல்லாம் நிப்பாட்டுங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாரு இந்த அட்டாக்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க அந்த சு அமைச்சரும், எனக்கு தெரியாது ராஜா, அன்னைக்கு எனக்கு கொலை பண்ண வந்தவங்கள நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், நான் அவங்கள கண்டுபிடிச்சேன்னா அவங்கள எப்படி கொடூரமா கொலை பண்ணுவனே தெரியாதுங்கிற மாதிரி வெறித்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சு அமைச்சரும் கொஞ்சம் பயந்துகிட்டு, கண்டிப்பா ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வணங்குற மாதிரி வணங்கி திருட்டுத்தனமான பார்வையோட பாத்துக்கிட்டு இருக்கிறான். ராஜாவும், சு அமைச்சரே, அவங்க 2 பேருமே இந்த நாட்டுக்கு வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது ஜூன் 9 ராஜா கிட்டையும் தகவல் அனுப்பிடுங்கன்னு சொல்ல சு அமைச்சரும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறான். ஜூன் 9 இருந்து இளவரசி வராங்க இல்லையா, அவங்களுக்காக ராஜா கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் போய் சேருது. அதுலயும் இந்த பணிப்பெண்கள்லயே தலைமை பணிப்பெண் ஒருத்தி இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைக்கிறதுக்காக ஒருத்தன் ராஜா கிட்ட இருந்து எல்லா பொருட்களும் வந்து சேருது. ஜூன் 9 இளவரசிங்க வராங்களே, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாத பாத்துக்கிறதுக்காக ராஜா தான் எத்தனை பொருட்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இங்க பாதுகாப்பா வச்சுக்கீங்க, அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி கொடுக்க அந்த பொண்ணும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஃபேங்ஸுவை சந்திக்கிறதுக்காகவும் வரா. ஃபேங்ஸுவோட தளபதி தான் உள்ள கூட்டிட்டு வந்து விட அந்த பொண்ணு வந்த உடனே மயிலாடுன்னு சொல்ல, உன்னை யார் அந்த மாதிரி கூப்பிட சொன்னதுன்னு கேட்க அந்த பொண்ணு பயந்து போயிட்டு, இல்ல என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், நீங்க இன்னமும் சேஞ்ச் ஆகவே இல்ல, அப்படியே தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு ஃபேங்ஸோ கிட்ட ரகசிய தகவல்களை சொல்றதுக்காக வந்திருப்பா போல இருக்கு. இந்த நேரத்துல அட்டாக் பண்றது நமக்கு சேஃபானது கிடையாது, பார்டர்ல பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, இப்போதைக்கு அட்டாக் நடத்த வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, நீ கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு அங்கேயே நின்னுட்டு இருக்க. என்னாச்சு, எதுக்காக நின்னுட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல ராஜாவுக்கு ஏதோ அட்டாக் நடந்ததா கேள்விப்பட்டோம், அதுல இருந்து நீங்க தான் அவரை காப்பாத்தி இருக்கீங்க, அந்த ஆட்கள்ல யாரையாவது பிடிச்சு கேட்டிருக்கலாம் இல்லையா, இதுக்கு மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையான்னு கேட்க அதுக்கு ஃபேங்ஸும், அதுக்குள்ள அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கையில ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு, இந்த பாக்ஸ் நீங்க வச்சுக்கீங்க, இதுல டீ இருக்குது, ஸ்பெஷலா உங்களுக்காகவே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன், இது உங்க ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஃபேங்ஸும் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு தளபதியை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்துக்கங்க, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு முகமே வாடி போயிடுது. இது ஃபேங்ஸுக்காக பர்சனலாவே வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பயந்துகிட்டே, நான் இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹேஷிக்கு ஃபேங்ஸோ ராஜாவுக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை போல இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக நம்ம மாஸ்டர் ராஜாவை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு அவரை காப்பாத்துறாருன்னு கேட்க, ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ். ஒரு நாள் பாரு, யாரு ராஜாவை கொல்ல வராங்கிறத நம்ம மாஸ்டரும் கண்டுபிடிப்பாரு, அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட விடாத எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவாரு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹேஷி மரத்துல உட்காந்துருப்பாங்களா, மரத்துல இருந்து கீழே இறங்கிட்டு, எனக்கு என்னவோ லேந்தர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சண்டை நடந்துச்சு இல்லையா, அதுல டார்கெட் ராஜா இல்லன்னு நினைக்கிறேன், நம்ம மாஸ்டர் தான் கொலை பண்ண வந்தாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹேஷிக்கு, யார் அந்த இடத்துல அவ்வளவு பேர் சண்டைக்கு வந்திருப்பாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது டவுட், யாரா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இருக்க, அதை பத்தி நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற, அதை பத்தி மாஸ்டர் பாத்துக்குவாரு, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரனும் பக்கத்துல வந்து, நீ யாரையாவது டேட்டிங் பண்றியா என்ன, உன் முகம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு கேட்க ஹேஷியும் எதுவும் சொல்லாத அவனையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கே நல்லா தெரியுது, ஆனா நீ எப்பவுமே மாஸ்டர் பத்தி தான் அதிகமா நினைச்சுக்கிட்டே இருப்ப, நீ இப்ப யாரை லவ் பண்ற, உனக்குலாம் எப்படி லவ் வந்துச்சு, யாரை லவ் பண்றன்னு என்கிட்ட சொல்லு, நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட நீ சொல்லலாம் இல்லையான்ட்டு ஹேஷியை கலாய்க்கிற மாதிரி கேட்க ஹேஷியா அவனுடைய முடியை பிடிச்சிக்கிட்டு, முட்டாள் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஃபேங்ஸும் அந்த சைடு வந்துடுறான். ஃபேங்ஸுவை பார்த்த உடனே 2 பேருமே வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹேஷியா அவனோட முடியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ட்ரெஸ் பட்டன் வந்து அவனுடைய முடியில மாட்டிக்கிட்டு இருக்கு, கையவே எடுக்க முடியல. அப்படியே 2 பேருமே வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்ஸு ஃப்ரெண்டு கரணை, நீ என் பின்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறான். பின்னாடியே ஃப்ரெண்டு ஓடி போறான். ஃபேங்ஸோட அசிஸ்டன்ட் தானே இவன், பிடிச்ச சத்தம் போட ஆரம்பிச்சிடான். ஹேஷி சின்ன பையங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதுக்காக அவங்ககிட்ட இப்படியா நடந்துக்குவ அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா ஹேஷி சின்ன பையன் தான், அதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு இவன் அப்பாவியா கேட்டுட்டு இருக்க. ஃபேங்ஸு பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கான். நீ லேந்தர் ஃபெஸ்டிவல்ல ஹேஷிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல அவன் முழிக்கிறான். நான் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றும் புரியலையே, ஜஸ்ட் நாங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம், அப்ப சண்டை நடந்துச்சு, அப்ப என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலையே மாஸ்டருக்கு, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க அவன் முழிக்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியல மாஸ்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலங்க, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு இந்த டைம்ல ஒரு பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நமக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, இனி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுங்க மாஸ்டர், நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா மாஸ்டர், எனக்கு எப்பவுமே டியூட்டி மட்டும்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்க. ஞாபகத்துல வச்சுக்க, ஹேஷி உன்னுடைய தம்பி, அதை உன் மனசுல எப்பயுமே வச்சுக்கணும் அப்படிங்க. பாவம் ஃப்ரெண்டுக்காரனும் அப்பாவியா, நான் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்குவேன், என்னை மன்னிச்சிருங்க,
எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் போயிட்டு என்னோட டியூட்டியை பார்க்க போறேன்ட்டு ஓடி போயிடுறான். அவனையும் சத்தம் போட்டு முடிச்சுட்டு ஃபேங்ஸு நம்ம ஹேஷியோட ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ண ஹேஷியும் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் போல இருக்கு. இருடா நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணா மாஸ்டர் மாஸ்டர் நீங்களா அப்படின்ட்டு ஹேஷியும் வணக்கம் சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருக்க. ஃபேங்ஸும் அமைதியாக நின்றுட்டு இருக்கவும் எதுக்காக மாஸ்டர் இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க, உனக்கு என்ன தூக்கம் வரலையா, இன்னும் தூங்காம இருக்கியேன்னு கேட்கறதுக்கு, ஆமாம் மாஸ்டர் கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது தான் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும், நான் இங்கே மெடிடேஷன் பண்ணுறேன், நீயும் அதே போல் உள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்ஸும் ரூமுக்கு முன்னாடியே உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட ஹேஷியும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு மெடிடேட் பண்ண முடியாத, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க, உன் மைண்டை கிளியரா வச்சுக்க, கண்ணை இறுக்கி மூடிக்கோ, மனசை ஒருநிலைப்படுத்தி மெடிடேட் பண்ண ஆரம்பியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹேஷிக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியாத முழிச்சுக்கிட்டே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஃபேங்ஸும் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான், ஹேஷியும் உள்ள மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.